படங்களில் நம்பர் 1 இடத்துக்கு வரத்திருக்கும் ஜூஹி சாவ்லாவே உங்கள் அனைவருக்கும் இந்த பக்த கோடிகளின் காலை வணக்கம். ஆரம்பிப்போமா? அம்மா போய் சைட் அடின்னு சொல்லுவான். நீ தானமா சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் நடிச்சுக்கிட்டு இருக்க. நான் சைட் அடிக்கிறதும் ஜொல்லு விடுறதும் என் அப்பனுக்கு தெரிஞ்சதும் வச்சுக்கோ, என் தோள் மேல கைய போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் ஆளுக்கு ஒரு பொண்ணை சைட் அடிப்போம்னு சொல்லுவாரு. அதுக்கு தான்டா நான் நடிக்கிறேன். என்ன இருந்தாலும் அப்பம் புள்ளன்னு ஒரு வயசு வித்தியாசம் வேணா. நேரம் தவறாம சாப்பாடு சாப்பிடு, வேளா வேலைக்கு மருந்து சாப்பிடு, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோ. 1 மணிக்கு ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணு, நான் அடிக்கடி உனக்கு போன் பண்றேன். மறந்துடாத. எந்த வேலையா இருந்தாலும் ஆபீஸ் முடிஞ்சதும் சாயங்காலம் 5 மணிக்கு தான் நீங்க வந்து நிற்பேன். வரட்டா? வரட்டுமா? வரட்டுமா? அப்பா நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம்ப்பா. ஏண்டா இது துறவி கோலா? எனக்கு வாழ்க்கைய வெறுத்து போச்சுப்பா. நான் எங்கேயாவது சாமியாரா போலான்ட்டு இருக்கேன்ப்பா. எங்கேயும் போக வேண்டாம், பேசாம இங்கேயே வாசனம் ஆரம்பி. நான் தான் முதல் சீடன், சகல சம்பத்து எனக்கு கிடைக்கு. இங்க கிடைக்காத சம்பத்தாக்கும். முக்கியமான விஷயத்தை உமார சொல்ல மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. வல்லுக்கு, தேவானுக்கு, லட்சுமிக்கு, ஆண்டாளுக்கு, காமாட்சிக்கு, மீனாட்சிக்கு, பிள்ளையாரப்பா ஏதாவது ஒரு பொண்ணை கண்ட கட்பா. குட் மார்னிங் சிஸ்டர். ஐயோ தம்பி, அந்த பொண்ணுடைய அப்பா நான் தான். கோச்சுக்காதீங்க சார். இந்த காலத்துல 60 வயசு கிழவன் 16 வயசு பொண்ணை தள்ளிட்டு போறான் சார். யார் அப்பன் யாரு பொண்ணுன்னு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம், நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும். காஞ்ச மாடு கம்பளம் வெந்த மாதிரி அலையுதுங்க. பெரிய ஐஸ்வர்யரே அப்பன். உள்ளம் என்றொரு கோவிலிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா. முருகா, நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்பு போட்டு வருவேன், என்ன மன்னிச்சு. ஏன்டா இப்படி காலங்காத்தால கார்த்திக் மாசத்து நாய் மாதிரி ஓடி வரீங்க? நேத்து 4 நாய்ங்க 4 பொண்ணுங்க கார்ல வந்து கடையில இல்லாத லொள்ளு பண்ணிட்டானுங்கடா. அதுக்கேண்டா காலங்காத்தால குளிக்காம பல்லு வளர்க்காம என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? டேய், அவமானப்பட்டு புலம்பிட்டு இருக்கான், நீ சாமியாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கியே. டேய், உணர்ச்சி வசப்படாதீங்கடா, போடுங்கடா. டேய், அவளை பழி வாங்கியே தரணும்டா. ஆள் பேர் தெரியாம இப்பரா பழி வாங்குறது? டேய், ஒருத்தி லட்டு, ஒருத்தி பால்கோவா, ஒருத்தி பாதாம் அல்வா, ஒருத்தி மிச்சரா. அவமானப்பட்டது போதாதுன்னு அவளுங்கள லட்டு பூந்தி பால்கோவான்னு சொல்றீங்களாடா? டேய், நீ வேற. நாங்க அவளுங்க அழக வர்ணிக்கலடா, அவளுங்க பேரே அதானாண்டா. கேட்டதுக்கு அப்படிதான் சொன்னாலுங்க. டேய், நான் உசார் அவளுங்க அட்ரஸ், அவளுங்க கார் நம்பர், போன் நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டேன்டா. அப்படியா? சரி விடு கவலைய. அவளுங்கள குட்டிங்கெல்லாம் வந்துட்டாளுங்களா? வந்துகிட்டே இருக்காங்க சார். இந்த அழகு கிளிகளையா அவமானப்படுத்த சொல்கிறாய்? நீ கண்ட வழி நாடை தடுத்தாலும் விடக்கூடாது நண்பா. ஏய், என்னையா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தணுமா? முதல்ல பேரை சொல்லல. சாக்கோபார், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பிஸ்தா. ஏலே, கிண்டல பண்ணுங்க. ஐயா பத்தி சொல்லுவேன். ஐயா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லஞ்சவங்காத போலீஸை ஃபாலோ பண்றவர். அதனால தான் சிஎம்ஏ ஐயாவை திருநெல்வேலியில இருந்து இங்க மாத்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா உங்க ஆர்சி புக்கு லைசன்ஸ் புக் ஐயா கிட்ட காட்டிட்டு நீங்க பாட்டு போய்கிட்டே இருங்க. இதுக்கு தானே இந்த அலக்கல், தூக்கிக்கிட்டு ஓடு. லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்றாளே, யார் போட்டோ எடுத்தால உங்க எல்லாரையும் கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தள்ளாம விட மாட்டாளே. சார் சார் சார், நாங்க பெரிய இடத்துல இருக்கிற சின்ன வயசு பொண்ணுங்க சார். வெளியில எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஆமா சார். சார், பார்த்தா பாவமா இருக்கு சார், ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ரெக்கமெண்டேஷனா? சரி, நீ சொல்றதுனால ஒத்துக்கிறேன். 4 பேரும் வரிசையில நில்லுங்களே. Attention! About head! A left, a right, a left, a right, a left, a right, a left, a right. About head! A left, a right, a left, a right, a left, a right. Halt! பொண்ணுங்களா, மார்ச் மாஸ் போதும். அப்படியே 4 பேரும் குனிஞ்சு தண்டால் எடுங்க.
இவனுங்க நம்பரை நோட் பண்ணிக்கோ, தண்ணி அதை காட்டுக்கு மாத்திடுறேன். மச்சி எப்படா நம்ம பனிஷ்மெண்ட்? You rascals! ச்சே. கிருஷ்ணா. மாலதி, மந்தவெளி, அண்ணா நகர். 8ஆம் கிளாஸா? +2. சத்தியத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் ஓடுது. நாளைக்கு மேட்னி ஷோ, இதே பஸ் ஸ்டாப். வந்துட்டானுங்க நந்திங்க. ஐயோ 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 ஐயோ. ஏண்டா முண்டம், உன்னை எங்களாண்டா தேடுறது? அப்படி என்னங்கடா தலைப்பற அவசரம்? டேய் தடியா, அந்த நோட்டீஸ் காட்டுறேன். இந்தா. என்னடா நோட்டீஸ்? டேய், நாளைக்கு புதுசா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் திறக்க போறாங்க. அத திறக்க போறது யார் தெரியுமா? ஒரு அழகான, இளமையான, கவர்ச்சியான பொண்ணு. அந்த ஐஸ்கிரீம் பார்லர்ல யாரு அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களோ அவங்க அந்த பொண்ணு கூட உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம். ஐயாக்கு எப்படி வசதி? சான்ஸே இல்ல. நாளைக்கு ஐயா சத்யம் தியேட்டர்ல ஒரு அழகான இளம் பெண்ணோட மேட்னி ஷோ பார்க்க போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மரியாதையா ஓடி போடுங்க. டேய், யார் அந்த அழகான இளமையான பொண்ணு? தோ இந்த மோகரியா. ஐயா, ஐயோ 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 ஐயோ. ஏண்டா, உனக்கு இந்த ஊர்ல வேற ஃபிகரே கிடைக்கலையா? ஷேம். கிருஷ்ணா, உன்கிட்ட என் மனச பறிகொடுத்ததும் உண்மை, உன்னையே என் தெய்வமா நினைச்சதும் உண்மை. சத்தியம் இல்ல, சாந்தம் இல்ல, ரோகிணி இல்ல, ராகிணி இல்ல, அலங்காரம் இல்ல, சாந்தி இல்ல. இவ்வளவு தியேட்டர்லயோ உன்னோட இருட்டுல உட்கார்ந்து படம் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா உன்னோட சுயரூபம் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எனக்கு ஒரு நல்ல காதலனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனால் நீ என்னை மோசம் பண்ணி விட்டாய் கிருஷ்ணா, மோசம் பண்ணி விட்டாய். அந்த பைக் ரோட், இந்த பஸ் ஸ்டாப், உன்னோட இந்த இருமல், அந்த சத்தியம் தியேட்டர், எதையுமே நான் மறக்க மாட்டேன். ஆனா நீ என்ன மறந்துற கிருஷ்ணா, மறந்துற. நான் வரேன்டா. டேய் டேய், உனக்கு என்னாச்சு? டேய், நானும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து சைட் அடிக்கிறேன்டா. இன்னைக்கு தான்டா ஒரு ஃபிகர் செட் ஆச்சு. அதையும் கெடுத்துட்டீங்களா பாவீங்களா? அது வேற தொண்டை அடிச்சுட்டு போற. நாளைக்கு அந்த ஐஸ்கிரீம் போட்ல ஜெயிச்சு அந்த ஃபிகரோட சினிமா பார்த்து தான் போச்சு. வாமச்சான் இதுக்கு போறோம். சாரி. வாங்க மேடம், ரசிகர்கள் ஆர்வத்துல துடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியா? முதல் விற்பனை தொடக்கி வைங்க. வாங்கடி. டேய், எங்க அப்பா சொத்தை வித்தாவது இன்னைக்கு நாம இந்த போட்டியில் ஜெயிச்சாகணும்டா. எவ்வளவு கூட பாத்தீங்களாமா? நீங்களே சொல்லிடுங்கம்மா. சொல்லுடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு யார் அதிகமா பில் குடுக்குறீங்களோ அவங்க இந்த வான்மதி பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கலாம். அம்மா, நீங்க உட்காருங்கம்மா. ஏம்பா, ஐஸ்கிரீம் கொடுப்பா இவங்களுக்கு. ஏமா, மத்தவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏய், அன்னைக்கு நம்மள பழி வாங்கின பார்ட்டி அங்க இருக்காங்கடி. நாம விஐபியா வந்திருக்கோம்டி, கண்டுக்காத. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னைக்கு பழிக்கு பழிதான். டேய், அன்னைக்கு என்ன ரோட்ல நடிக்க வச்சு அவமானப்படுத்தலான்னு சொன்னேன்ல, ஆமா, அது இந்த பாட்டு தான்டா. இன்னைக்கு நான் இவளுங்கள பழிக்கு பழி வாங்கல. டேய், அந்த டேபிள்ல இருக்கிறவன் ஜெயிச்சிரும் போட்டுக்கடா. டேய், முயற்சி யார், இகழ்ச்சி யார்? டேய், இப்ப அடையாருக்கோ உடையாருக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது. முதல்ல காசு பிரச்சனை. டேய், கவலை விடுறா. எங்க அப்பா போட்ட 5 7 செயின் இது இருக்கு. இதை அடகு வச்சு எப்படியா சமாளிச்சிடலாம்.
டேய் வாடாங்க. இந்த ஏய் 5 பவுன் செயின் சீக்கிரம் Ice cream. பணம் வாங்கிக்கோ. டேய் நானும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறா. அழகான பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து சினிமா பார்க்கணும் டேய். டேய் என் கடையில வேலை செய்யற நாய் நீ என்னைய எதிர்த்து பேசுறியா? நான் சொன்ன பேச்ச நீ கேளுடா. போய் சீக்கிரம் அடங்கு பணத்தை வாங்கிடா. போடா. டேய் போடா. ஹலோ, உடனே 3 வேன் ஐஸ்கிரீம் அனுப்புங்க. ஆமா, சீக்கிரம் கொடுங்க சார். ஐஸ்கிரீம்லாம் கரைஞ்சு போகுது. உதப்படுவ நாயே. மேடம் எல்லா இடத்துலயும் ஐஸ்கிரீம் தீர்ந்துருச்சா? போட்டியை முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் இட். இதுவரைக்கும் யார் அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டிருக்காங்க? யாரு? கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரைஸ் வின்னர்ஸ் கிருஷ்ணா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி அடிவான்மதி என் பார்வதி காதலி கண் பாரடி தேடி வந்த தேவதாசை காண ஓடிவா அடி பார்வதி என் பார்வதி பாரு பாரு என்றேன் பார்த்தால் ஆகாதா பாடும் பாடல் அங்கே கேட்காதா அடிவான்மதி என் பார்வதி செயினை அடகு வச்சு பணம் கொண்டு வந்து கொடுத்தோம் நான்டா. மரியாதையா எனக்கு உட்கார இடம் கொடுக்கல. அவன என் முகத்தை பாரு, எவ்வளோ வேர்த்திருக்கு, எவ்வளோ டென்ஷனா இருக்க. வாழ்க்கையில முதன்னு ஒரு அழகான பொண்ணோட படம் பாக்குறேன். டேய் இப்பதான்டா என் வாழ்க்கையில ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு. நீ ஏதாவது பண்ணி சொதப்புன அவனை வெட்டு குத்துதான் ராஸ்கல். ஏப்பா அழுகுற? அவங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க, நானும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பிடி யோகம் வேணுங்க. அவங்களாம் அழகான பொண்ணு கூட உட்காந்துருக்காங்க. நாலு ரோஜா இதழ் அது கண்ணம் நான் என்றது ஏய் இங்க வா. கடைசி வரைக்கும் இந்த குரங்குங்க கூட உட்காந்து படம் பார்க்க போறா? இல்லடி, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. ஐயோ ஐயோ இடுப்புல கிளிடா கிளிடா. அந்த பொண்ணை நிஜமாக இடுப்புல கிள்ளிக்கிறான்டா.